Hello guys, welcome to Thalapathy 646 channel. So இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் காட்ட மாட்டாங்க, இதெல்லாம் மேட்ரஸ். ஸோ இங்கே வந்து நம்ம சும்மா ஒரு வீடியோ மாதிரி எடுத்துருக்கோம். சேனலுக்காகியும் இதுக்காகவும் நம்மளாம் எடுக்கல கைஸ். இது நம்ம இதை நீங்கள் ரொம்ப பேர் சொல்லியிருந்தீங்க, நம்ம வீடு காட்டுங்க. இன்றைக்கி நான் வீடு காட்ட போகிறது இல்லை கைஸ். நாளைக்கு தான் உங்களுக்கு நம்ம வீடு காட்டுறது வீடியோ வரும் கைஸ். ஸோ வந்துட்டிங்கன்னா சேனல் போடுங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் வீடியோஸ் சேனல் எடுக்க போகிறோம் கைஸ். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட கைஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு 5 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். ஸோ இந்த மொபைலில் வராது, தளபதி சேனலில் வராது. உங்களுக்கு இன்னொன்று இருக்குல்லைங்களா, அது உங்களுக்கு சேனல் அப்லோட் பண்ணுறேன், அதில் வந்துடுங்க. அதில் தான் இது இருக்குது. ஸோ எனக்கு வந்து சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோங்க. எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுக்கு இன்னும் ப்ளே பட்டன் கூட வரல கைஸ். என்ன பண்ணுறது கைஸ்? இன்றைக்கி நம்ம மொட்டை மாடி தான் கைஸ் க்ளீனாக காமிக்க போகிறோம். இப்போ மொட்டை மாடியை காமிக்கல உங்களுக்கு, அங்கே தான் காமிக்க போகிறோம். வாங்க கைஸ் காமிக்கிறேன். மொட்டை மாடி கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ் இதாயிடுச்சு. So hi guys, welcome to our Thalapathy 6666 channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு பேய் வீடியோ காட்ட போகிறேன் கைஸ். இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேய் வீடியோ கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியமாக என்ன அப்படின்னு தெரியல, சின்ன பசங்க மட்டும் பார்க்காதீங்க கைஸ். இது வெரி டேஞ்சரஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வீட்டு மாடி மேலே தான் இருக்கோம். இங்கே ரொம்ப பேர் அமானுஷமாக ஏதோ இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் கைஸ். வாங்க போய் என்ன இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண. வீடு மாடி மேலே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கைஸ். வாங்க பார்ப்போம். இதுதான் கைஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. இங்கேருந்து என்ட்ரன்ஸ் அங்கே இருக்குது, ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து வந்துட்டேன். அங்கே பாருங்க கைஸ் கைஸ் ப்ளூவாக இருக்குது கைஸ், இங்கே எல்லோ இருக்குது கைஸ். பாருங்க கைஸ் நான் கைஸ். ஸோ கைஸ் அந்த யாரோ லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணின்னு இருக்காங்க. பயமாக இருக்குது கைஸ். யாராச்சும் இருக்கீங்களா கைஸ்? இங்கே பயமாக இருக்குது கைஸ். ஸோ வந்து இங்கே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன். சும்மா எல்லாம் வரல கைஸ் நான். ஸோ கைஸ் அங்கே பாருங்க கைஸ் பார்த்தீங்களா? ஒரு அமானுஷம் மாதிரி ஏதோ போச்சு கைஸ் அங்கே. கைஸ் யாரோ என்ன பார்க்குறாங்க கைஸ், அது யாருன்னு தெரியல. ஸோ கைஸ் கேமரா தானாக வந்து வீடு கைஸ். கேமரா ஃபோன் வீணிச்சு கைஸ். இது இப்போ என்ன பண்ணிவிடுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது கைஸ்.
ஸோ கைஸ் அங்கே கைஸ் மூக்கில் வந்து பிளட். guys இங்கிட்ட போகலாம் guys அப்பா தான் பேசுங்க guys அங்கே இது பார்த்தேன் guys சவுண்ட் கேட்குதா கைஸ்? தண்ணி ஊற்றுற சவுண்ட் கைஸ் இங்கே யாருமே இல்லை கைஸ். ஆனாலும் யாராக இருக்காங்க கைஸ் இங்கே என்ன கைஸ் பண்ணிருக்காங்க கைஸ் உங்கள்கிட்ட எப்படியாவது தப்பிச்சோன்னு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னு எனக்கு சுத்தமாக தெரியல கைஸ். நான் அப்புறமா உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் கைஸ். பாய். ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்துச்சு இது வந்து ரியலாக பெரியவங்க சொன்ன விஷயம் கைஸ். உங்களால் நம்ப முடியல கைஸ். பெரியவங்க சொன்னால் நம்ம நம்பணும் கைஸ். ஸோ அதனால தான் நான் நம்புகிறேன். இங்கே பாருங்க கைஸ், கம்பியெல்லாம் நட்டி வச்சுருக்காங்க கைஸ். இது எப்படி கைஸ்? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரியலாக இது காமிக்கிறேன் பாருங்க கைஸ். இன்றைக்கி இந்த இருக்கிற கட்டை அங்கே போய்க்குது கைஸ். பாருங்க அங்கே எந்திரிச்சு கைஸ் அந்த கட்டை. நீங்களே லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே எந்திரிச்சு கட்டை இங்கே வந்திருக்கு. யார் தெரியுமா சொல்லியிருந்து? இது அவங்க தான் கைஸ் நம்மளுக்கு சொல்லியிருந்து. ஸோ இது வந்து ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு விஷயம் கைஸ். ஸோ நான் எவ்வளவோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டேன். இது எக்ஸ்ப்ளோரிங் பார்ட் 2 மாடி மேலே. நெக்ஸ்ட்டு வேறு இடத்துக்கு போகிறேன்னு பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். நான் ஒண்டியாக போகிறேன். ஸோ பயமாக இருக்குது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். இப்போ நாங்கள் கூப்பிட்றாங்க, அதனால தான் கைஸ் இப்போ நான் சரி கைஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய். ஸோ கைஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா அப்பாவை உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க காமிக்கிறாங்க. இதுதான் எங்கள் அம்மா. சொன்னாங்க இல்லையா, வீடு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே எடுத்து. எங்கள் அப்பா கொஞ்சம் டேஞ்சரஸ். எங்கள் அப்பா எங்கே போயிட்டாருன்னு தெரில. பாத்ரூமில் இருக்காரு. தெரில கைஸ் எங்கள் அப்பா எங்கே இருக்காங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் எங்கள் அப்பாவை ரிவ்யூ காட்டுறேன். இதுதான் எங்கள் மம்மி. அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களா கைஸ்? பாருங்க கைஸ், மாமி மாதிரி இருக்காங்க. மாமி ஓகேங்களா கைஸ்? இதுதான் கைஸ் எங்கள் அப்பா. டேஞ்சரஸ். ரோல்ஸ் ராய்ஸ். ஸோ கைஸ் ரோல்ஸ் ராய்ஸ் நான் எடுத்தேன். ஸோ கைஸ் இதுக்கு மேலும் நான் வீடியோ போட்டு போகிறேன். அங்கே வந்து எங்கே வரையும் வேணால் போகிறாங்க கைஸ். இதுதான் எங்கள் வீடு. சார் கைஸ் நான் உங்கள் வீடு காமிக்கிறேன். இருந்து ஃபுல்லாக நம்ம வீடு தான் கைஸ் காமிக்கிறேன். வாங்க. இதுதான் நம்ம வீடு. ஃபுல்லாக நம்மள்தான் கைஸ். அங்கிட்டு உங்களுக்கு சைக்கிள் பைக்கை காமிக்கிறேன் வாங்க.
இதுதான் எங்கள் அப்பா அவங்க பைக்கு கைஸ் என்டார்க்கு. இது வந்து உங்களுக்கு 125 ஸ்பீடு போவாங்க என்டார்க்கு. இது வந்து ரேஸ் எடிஷன் டேங்க். ஸோ கைஸ் யார் வீடியோ எடுத்துருக்காங்கன்னா எங்கள் அண்ணா வீடியோ எடுத்துருக்கிறாங்க கைஸ். அதனால தான் இப்படி கடுக்கு முடுக்க வருது கைஸ். ஸோ பாய். இது சைக்கிள் காமிக்கல வாங்க. சைக்கிள் இதுதான் எங்கள் அண்ணா சைக்கிள். அது எஸ் இன்னும் கூட சைக்கிள் இருக்குது RX100. அது கூட இருக்குது என்கிட்ட. இது அவங்க வச்சுருக்க சண்டில் அது எடுக்க முடியாது. எங்கள் வீடு சுற்றி காமிக்கிறேன் நான். பேய் வீடியோ பண்ணுறேன். திருச்சி போய் மஸ்தாக இருக்கும். பேய் வீடியோ பண்ணிட்டு வாங்க கைஸ். வாங்க. ஏய் என்னடா வந்துட்டு இதுதான் பிடிச்சிக்கோப்படா. எங்கள் அண்ணா ஒரு சிலிமுஞ்சி இப்படிதான் இருக்கும். இதுதான் ஹாலு. எங்கள் அண்ணா பாருங்க அடிக்க வரான். இதுதான் எங்கள் அப்பா அம்மா ரூமு. இது இந்த பெட்டு எம்மா மேட்டர்ஸ் பெட்டு வாங்கியிருக்காங்க. இதுதான் எங்கள் அப்பா அவங்க ரூமு. ஃபுல்லாக காமிக்கிறேன் எடுங்க. இதுதான் எங்கள் அப்பா அம்மா ரூம் கைஸ். எப்படி இருக்கு கைஸ் எங்கள் அப்பா அம்மா ரூம்? இதுதான் கைஸ். ஓகேங்களா? இப்போது எங்கள் ரூம் காமிக்கிறேன். எங்கள் ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கும் கைஸ். எங்கள் ரூம் எங்கள் அண்ணா ரூம் என் ரூம். இதுதான் கைஸ் எங்கள் அண்ணா. இதுதான் கைஸ் எங்கள் அண்ணா. இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறேன். இதுதான் கைஸ் எங்கள் அண்ணா. இதுதான் கைஸ் எங்கள் அண்ணா ரூமு என் ரூம் கைஸ். இதுதான் எப்படி இருக்குது கைஸ்? சூப்பராக இருக்குல்ல கைஸ்? இங்கெல்லாம் விதவிதமாக பொம்மையெல்லாம் வச்சுருக்கேன். வாங்க காமிக்கிறேன். இது வந்து கிருஷ்ணாது ராதாது ஒரு ஃபோட்டோ வாட்ச் கைஸ். இது வந்து சும்மா கைஸ் சும்மா வாங்கியிருக்கேன். அது வந்து போக்கிமான். இது வந்து ராஜாஜி ராஜன் சோலா. இது வந்து நாமளே கட்டி இந்த வீடு. இதில் பிளாக்ஸ் இருக்குங்களா அதிலெல்லாம் கட்டிந்து இதான நான் தான் வச்சேன். இந்த காரை நான் தான் வச்சேன் கைஸ். இந்த வீடு நாமளே வாங்கி நாமளே கட்டிந்து கலரெல்லாம் அடித்தோம் கைஸ். அது எல்லாம் பண்ணவன் நான் கைஸ். நான் கூட பண்ணேன் கைஸ். என் ஃப்ரெண்டு ரிலேஷன் கூட ஒன்றுனா அவங்க கூட பண்ணோம். இதே இந்த பொம்மைனா இது வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு பொம்மை கைஸ். பாருங்கள் எப்படி இருக்குது. பார்க்க பயங்கரமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மியாவ் குட்டி கைஸ். இது மியாவ் குட்டி அப்படி பண்ணியிருக்காங்க. இது வந்து மான்ஸ்டர் கைஸ். என்னென்னா காட்ஜிலா மாதிரி வச்சுருக்காங்க கைஸ். காட்ஜிலா மாதிரி. ஓகேங்களா? இது வந்து எங்கள் அண்ணா ஸ்டோரேஜ். இது வந்து ட்ரெட்மில் கைஸ். ட்ரெட்மில்லு கைஸ். இடுங்க கைஸ். இது எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு வரலாம் கைஸ். ஏன்னா வீடியோலாம் நல்லா இருக்குல்ல கைஸ்? 1 நிமிஷம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்மளே குக்கிங் பண்ண போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரு வச்சுக்கலாம் கைஸ். அப்புறமா ஆன் பண்ணிக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கர் இருக்கவா? ஸோ கைஸ் நம்ம வந்து ஒரு 1000 வச்சுக்கலாம் கைஸ். போதும் 1000 வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எங்கள் மம்மி வெங்காயம் தேங்காய் டொமேட்டோ கேபேஜ் அதெல்லாம் கட் பண்ணி போடுவாங்க. நான் போட்டு நல்லா எனக்கு தெரியும் கைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் எனக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ. எண்ணெய் காதிஷ்பர். ஸோ கைஸ் 120 வச்சுருவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இனிமேல் குக்கிங் வீடியோ கூட போடுறாங்க. அவ்வளோ
எங்கள் மம்மி 1 நிமிஷம் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் என்ன பண்ணேன் மம்மி இங்கே பாருங்க கைஸ் ஆனியன் இது வந்து மஸ்டர்டு ஓகேங்களா. இது சைடுக்காக வச்சிடலாம். இது வந்து சைடுக்காக வச்சிடலாம் கைஸ். மஸ்டர்டு ஓகேங்களா. மஸ்டர்ட் ஸ்மால் வாங்கிக்கோங்க. அது கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அப்புறமா பாக்ஸில் போட்டுக்கலாம் கைஸ். பாருங்கள் பாக்ஸில் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு படம் தெரியும் கைஸ். இதெல்லாம் எல்லாம் பண்ணணும். எங்கள் அண்ணா தான் ரொம்ப டிஃபிகல்ட் கைஸ். ஸோ நான் எது சொன்னால் பண்ண மாட்டான். வேலையெல்லாம் பண்ண மாட்டேன் பாருங்க. ஆனால் சிறுமூஞ்சி கைஸ் எதுக்குன்னு பண்ண மாட்டான். இப்போ பாருங்க கைஸ் குக்கர் வச்சிடலாம். எதுக்குன்னா அது போடுவாங்க இல்லையா அது வச்சிடும் கைஸ். லேட் ஆச்சுன்னா வச்சிடும். அது ரொம்ப ஹீட் ஆகுது பார்த்தீங்களா. ஆளே இல்லை. 500ல வச்சிடலாம் கைஸ். பாருங்க கைஸ் 500ல வச்சுக்கலாம் கைஸ் ஓகேங்களா. 500ல வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக் வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெஷராக குக்கில் வியும் ஓகேங்களா. அதுக்கு ப்ரெஷர் குக்கில் வச்சுக்கோங்க கைஸ். எங்கள் அம்மா கட் பண்ண தர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஸோ நம்ம ஒரு இப்போ 2 கொஞ்சம் போட்டுக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு மஸ்டர்ட் ஸ்மால் ஓகேங்களா. மஸ்டர்ட் ஸ்மால் இவ்வளோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போடுங்க ஓகேங்களா. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போதும்டா. அப்புறமா என்ன மாதிரி சீடு ஜல்ஜீரா சீடு வெடிக்கோண்டா எதுவும் போடா வெடிக்கோண்டா. தோசை கரண்டி போட்டுக்கலாம். தோசை கரண்டி அப்புறமா அது போட்ட பிறகு வெங்காயம் போட்டுக்கலாம். மூணு வெங்காயம் போட்டுக்கலாம் கைஸ். நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா குக் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிளாக் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க கைஸ் நல்லா பாருங்க. கெஞ்சி கூப்பிட்டாங்க கைஸ். எங்கள் அண்ணா எனக்கு அதெல்லாம் வரணும்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா கிட்ட சொல்லி அடிக்கி வச்சு பண்ணியிருக்காங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் ஆகும். இங்க பாருங்க கைஸ். நல்லா மிக்ஸ் ஆகணும் கைஸ். அது நீங்கெல்லாம் பாட்டு பண்ணிக்கிறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கைஸ். அப்புறமா அப்படியே எல்லா சைடில் இருக்குல்ல அதெல்லாம் நீட்டாக எடுத்துக்கணும். கீழே நல்லா நீட்டாக எடுத்துக்கிட்டு விட்டுடணும் கைஸ். கீழே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விட்டுடணும். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போடணும் கைஸ். தக்காளி போடணும் நெக்ஸ்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் விட்ட உடனே நல்லா நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட். ஸோ கைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எங்கள் அண்ணா கீழே போட்டுக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஊற்றிக்கலாம். ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஊற்றலாம்.
ப்ரௌன் வேணாம் கைஸ், அவ்வளோவா ப்ரௌன் வேணாம் கைஸ். கொஞ்சோண்டு ப்ரௌன் ஆச்சுமா எடுத்து டொமேட்டோ போட்டுக்கோங்க. டொமேட்டோ எங்கள் அண்ணாக்கு சுத்தமாக செய்யவே தெரியாது, சோம்பேறி கைஸ். டொமேட்டோ போட்டுக்கோங்க கைஸ். டொமேட்டோ போட்டுக்கோங்க. அது மிக்ஸ் பண்ணிக்கோங்க டொமேட்டோ. நல்லா டொமேட்டோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் போனீங்க அதுக்கு ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக போட்டுடலாம் சென்டரில். ஓகேங்களா? எடிட் பண்ணல எங்கள் அண்ணன் எடிட் பண்ணி நல்லா எடிட் பண்ணுவாங்க. எங்கள் அண்ணன் நல்லா எடிட் பண்ணுவாங்க. அவன் கையில் தான் எடிட் பண்ண கொடுப்பாங்க. எனக்கு எல்லாம் சேர்த்து வச்சு தெரியாது. ஒரு வீடியோ செப்பரேட்டாக எடுத்துருக்கேன். எங்கள் அண்ணன் இப்போ எல்லாமே ஜோதிச்சு கொடுத்து எங்கெங்கே இதாக இருக்கோ அதில் ஃபியூ மினிட்ஸ் லேட்டாக போட்டுருவாங்க. என்ன வேணுமோ பண்ணுவாங்க கைஸ். குக்கிங் மட்டும் எப்போவுமே கற்றுக்கோங்க கைஸ். அப்படியே ஒரு இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டிக்கு. இது வச்சு போட்டு ஃபோன் இப்படி இருக்கா, இப்படி வச்சிடும். வச்சாக்கா கேமரா ரெடி. ஸோ கைஸ் ஒரு இது போட்டினா இப்படி வச்சுக்கலாம். இது போட்டினா உட்காந்து நம்ம கீழே செய்யலாம். இல்லைன்னா இதை ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அம்மா என்ன பண்ணா 5 பேருக்கு கேபேஜ் கட் பண்ணி போட்டுக்கணும். கேபேஜ் கட் பண்ணி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இது 5 பேருக்கு கொஞ்சம் வேணும். ஜாஸ்தி எடுத்தா என்ன எகிரும். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு குக்கிங் வீடியோ, அப்புறமா பேய் வீடியோ, ஹாரர் மூவி. ரெண்டு வரலாற்று பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லைக் ஷேர் எல்லாம் பண்ணுங்க காய்ஸ். எனக்கு 1 சில்வர் பட்டன் கூட வரல காய்ஸ். இது வரைக்கும் நான் இதோட 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். கரெக்டாக ஒரு 10 பேர் பார்க்கல. சில்வர் பிள்ளை பட்டன் 7 சப்ஸ்கிரைபர்ஸ் காய்ஸ். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னது இருக்கு. நம்ம கேக் வெட்டலாம் காய்ஸ். கேக் வாங்கி வெட்டலாம் காய்ஸ். 10 சப்ஸ்கிரைபர்ஸ் போட்டு வெட்டலாம் காய்ஸ். அப்புறமா மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா உப்பு போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன். நீங்கள் கற்றுக்கோங்க காய்ஸ் இந்த மாதிரி. அப்புறமா காஷ்மீர் சில்லி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆனால் எங்கள் மம்மி தரமாக எடுத்துருவாங்க. அப்புறமா சிக்கன் மசாலா 2 ஸ்பூன். எல்லாமே போட்டு அரைச்சி, அப்புறமா பெப்பர் 1 ஸ்பூன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி அரைச்ச மாதிரி சுத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கேபேஜ் போட்டுக்கணும் கைஸ். நல்லா வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் நல்லா
பாருங்க guys, அந்த மாதிரி கற்றுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினா உங்களுக்கு பவுடர் கேஷ் எல்லாம் என்ன சொன்னாங்க guys. எனக்கு இது பேர் தெரியல, ஆனால் சமைச்சு துரந்தர் பாருங்க இதோட கலரிஷாக இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குல்ல கைஸ், சாக்கலாக இருக்குல்ல கைஸ். அப்புறமா பொட்டாட்டோ போட்டுக்கலாம் கைஸ். பொட்டாட்டோ 2 பொட்டாட்டோ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சோள மசாலா கூட வெளியே எடுத்துக்கலாம். இன்னும் ஸ்டைலிஷாக பண்ணாங்க சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்க கைஸ் எப்படி இருக்கு, சூப்பராக இருக்குங்களா? ஐட்ட பேருக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். பாருங்க எப்படி இருக்கு guys, எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல guys? பாருங்க guys எப்படி இருக்கு guys. இருங்க guys, சூப்பராக இருக்குல்ல guys? இது பேர் எங்கள் மம்மி கிட்ட கேட்டோம். மம்மி இது பேர் என்ன மம்மி? கலிக்காவா பழையாவா? என்ன பேருன்னு தெரியல, கலிக்கோலா பழையான்னு சொன்னாங்க எங்கள் மம்மி. நீங்கள் எது கரெக்டாக கெஸ் பண்ணுங்க இது என்ன சாப்பாடு. இந்த வீடியோக்கு 20K லைக்ஸ் வாங்க. நான் அடுத்த சரி guys 5K லைக்ஸ் சொன்னால் நான் அடுத்த வீடியோ போடுறேன். அது கூட வேணாம் guys, 1K லைக்ஸ் சொன்னால் நான் அடுத்த வீடியோ போடுறேன். போடாதீங்க கைஸ். guys நான் சும்மா சொல்கிறேன் guys, நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம் guys. இப்படி வெந்துக்கணும் guys, ஃபுல்லாக வெந்துக்கணும் guys. கொஞ்சம் அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிட்டோம். 1600 ஸ்பீட் வச்சுக்கோங்க, ஹீட் வச்சுக்கோங்க. 1000 வச்சுக்கோங்க போடுவோம். இப்படி வேணும் guys. இப்படி இருக்கணும். எப்படி இருக்கு guys? சக்கலாக இருக்குது guys. இப்படி இருக்கணும் guys. வச்சுக்கோங்க மறுபடியும் வச்சுக்கின்னு 1600 வச்சுக்கோங்க. சப்பாத்தி பாருன்னா யாருக்கு எவ்வளோலாம் சொல்லுங்க அவ்வளோதான் பண்ணுறது. 1600 ஓகேங்களா? 1600 பாருங்க சும்மா கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும் guys. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க
அப்போ கொஞ்சம் வேவு போடுறாடே. அப்புறமா தண்ணி நல்லா ஊற வச்சிடணும். அது நல்லா ஊற வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி செய்கிறாங்களோ ஒரு நிமிஷம் கைஸ். ஸோ வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ கைஸ் எங்கள் அண்ணா கிட்ட கேட்டுக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், நான் ஒரு 10 minutes கழிச்சு போகிறேன். பாய். ஸோ கைஸ், இப்போ வந்து எங்கள் அண்ணா வந்து கேம் ஆட போகிறது நான் வீடியோவாக உங்களுக்கு கம்ப போகிறேன் கைஸ். எங்கள் அண்ணா எப்படி ஆடுறான்னு பாருங்கள். இப்போ வந்து எங்கள் அண்ணா எப்படி ஆடுறாங்க நீங்கள் பாருங்கள். இது வந்து World War II கைஸ். World War II கேமு நல்லாயிருக்கும், பாருங்கள். ஜிவி அவர்களுடைய அன்பிலிருந்து ஒரு ஹாப்பி பர்த்டே வாழ்த்து உங்களுக்காக. Wishing you many many more very happy birthdays and many many more awards. முன்னாடி ஒரு இதே மாதிரி தான் மேடையில் ஒரு டாப்பர் மீட் பண்ண ஒரு பெரிய ஹீரோவாக போகிறீங்க. அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆகிட்டார். அண்ட் கார்த்திக் போன தடவை மேடையில் மீட் பண்ணும்போது கார்த்திக் என்ன நீங்கள் ஒரு மாதிரி ஹீரோ மாதிரி வந்துகிட்டே இருக்கீங்க, அடுத்த படத்தில் நடிக்க போகிறீங்களான்னு கேட்டால் இல்லை சார் எழுதாரு. ஒரு ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்காரு. அடுத்த தடவை பார்க்குற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அவார்டு வாங்கி நான் கொடுக்கணும். தேங்க்யூ சார். நீங்கள் கொடுங்க போகிறோம். வேணா இந்த அவார்டு நீங்கள் எடுத்துருங்க. ஸோ கைஸ் வாங்க போகலாம். அப்பா சப்பாத்தி எவ்வளோ வேணாப்பா? சப்பாத்தி எவ்வளோ வேணாப்பா? கைஸ் இது இப்படி கொதிக்கணும். இது சோயா சாஸ் இது வந்து சப்பாத்தி கூட நல்லா இருக்கும். சப்பாத்தி நல்லா கொதிக்கணும் கைஸ். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அடுத்த வேலைலாம் பார்த்துட்டோம். நீங்கள் பாருங்கள், சப்பாத்தி போட்டுக்கணும். சப்பாத்தி க்ரீன் சில்லி சாஸ் வேணுமா? லைட்டாக போடு, லைட்டாக போடு டேஸ்ட். அப்புறமா சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் ஓகேங்களா? சோயா சாஸ் எடுத்துக்கோங்க. அப்புறமா டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க கைஸ். டொமேட்டோ சாஸ் கிளாசிக் பிளெண்ட் எடுத்துக்கோங்க. சோயா சாஸ் இப்போ போட போகிறோம் கைஸ். நல்லா இங்கே எப்படி இருக்குது கைஸ், நல்லாயிருக்கும். சோயா சாஸ் போட்டோம். ஸோ வந்து நம்ம இது வேறு வரைக்கும் ஒரு 10 minutes லேட்டர் கைஸ். அவங்க செய்ய மாட்டான், ஃபுல்லாக செய்கிறவங்க இருக்க மாட்டான். ஸோ கைஸ் பாருங்க, கொதிக்கிற கொதியில இப்படி வந்து சுகம் நம்ம ஸோ வந்து எவ்வளோ பண்ணியாச்சு எவ்வளோ பண்ணி கொதிக்கணும். பாருங்க கைஸ், இப்படி வரணும் கைஸ். பட்டது கைஸ். $500 மட்டும் வச்சுக்கோங்க கைஸ். ஏன் இல்லை 3 காய்.
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். மிக்ஸ் பண்ணின்னு ஒரு விசில் வச்சு நம்ம டக்குன்னு வந்துடும். ஒரு விசில் வச்சுக்கோங்க கைஸ். ஒரு விசில் வச்சுக்கோங்க. தண்ணி கம்மியாக வச்சுருக்கா. ஒரு விசில் ஒரு விசில் வச்சுக்கோங்க கைஸ். ஒரே ஒரு விசில் போதும் கைஸ். 2 விசில் வச்சா நம்பவே இல்லை ஓகேங்களா. ஒரு 10 மினிட்ஸில் கைஸ் 2 விசில் வச்சுக்கோங்க கைஸ். 2 விசில்லாம் வந்து 3ஆவது விசில் கைஸ். இது 3 விசில் கைஸ். எங்கள் அப்பா பாருங்க என்ன பண்ணுறது. எங்கள் அப்பாவுக்கு தெரியவே இல்லை கைஸ். எங்கள் அப்பா வீடு தான் கைஸ் தெரியும் கைஸ். 4ஆவது விசில். எங்கள் அண்ணா வந்தாங்க கைஸ். 5ஆவது விசில். 5ஆவது விசில். அம்மா 5 விசில் கைஸ். 6 விசில் கைஸ். 6 விசில் அவ்வளோதான் கைஸ். 6 விசில் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு 6 விசில் போதும். இப்போ பாருங்க சப்பாத்தி பண்ண போகிறோம் கைஸ். சப்பாத்தி கைஸ் சப்பாத்தி பண்ணுறேன் பாருங்க. சப்பாத்தி சக்கரை பண்ணுவாங்க தௌசண்ட் வச்சுக்கோங்க கைஸ் போதும். கறியில் வச்சுக்கோங்க. கறி மம்மி கறியில் இருக்கு. 1000 சப்பாத்தியில் வரத்துலப்பா. டீப் ஃப்ரையில் வச்சுக்கோங்க. 1900 அது வேறு வரைக்கும் வச்சுக்கோங்க. மார்னிங் 6 o'clock முன்னாடியே கோவில் ரீச் ஆயிடுங்க. விஸ்வரூப தர்ஷனம் டிக்கெட்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டா 6 o'clock அங்க இருக்கிற யானை, குதிரை, மாடு இது 3 மட்டும் ஃபர்ஸ்ட் தர்ஷனம் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் அலோவ் பண்றாங்க. ஹானஸ்டா இது லைஃப்ல வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா கோபுர தர்ஷனம் நம்ம சப்பாத்தி பண்ண போகணும்னு சொல்லியிருந்தாங்க. சப்பாத்தி தான் நேரடியா பக்கத்துல இருந்து பார்க்கலாம். யா கைஸ் சப்பாத்தி எனக்கு பண்ண தெரியும். பாருங்க லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் சப்பாத்தி. மார்னிங் 6 o'clock முன்னாடியே கோவில் ரீச் ஆயிடுங்க. விஸ்வரூப தர்ஷனம் டிக்கெட்னு எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டா 6 o'clock அங்க இருக்கிற யானை டீப் ஃப்ரையில் வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரையில் 1900 வச்சுக்கோங்க ஓகேங்களா. பீப்புள் அலோவ் பண்றாங்க. ஹானஸ்டா இது லைஃப்ல ஒன் டைம் பார்க்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா கோபுர தர்ஷனம் டிக்கெட் 50 rupees எடுத்துக்கோங்க. நீங்க மேல போய் அங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்பாத்தி ஃபுல்லாக இப்படி வரணும் கைஸ். அங்கே பபுள்ஸ் மாதிரி வரணும் கைஸ். பபுள்ஸ் வந்துச்சுன்னா எடுக்கணும் ஓகேங்களா. பாருங்க கைஸ். பபுள்ஸ் வந்துச்சுன்னா எடுத்து திருப்பி போட்டுடணும் கைஸ். நான் தான் கைஸ் சொல்லியிருக்கிறேன். அது கரெக்டாக எதுவும் இல்லை கைஸ். கொழும்புது மஷ்ரூம் கொழும்புது கைஸ். திருப்பிடணும் கைஸ். லைட்டெல்லாம் பண்ணக்கூடாது. திருப்பிட்டு மறுபடியும் எண்ணெய் போடணும் கைஸ் ஓகேங்களா. செய்கிற மாதிரி பண்ணுங்க நல்லாயிருக்கும்.
ஸோ இதுக்கு நீங்கள் ஈஸியாக சிம்பிளாக மாற்றிக்கிறதுக்காக நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இட்லி தெரியுது. ஓகே, இட்லி ஊற்றியாச்சு. இங்கே பாருங்க, முதல் பேஜ்குள்ளே வந்து சைட்ஸில் நம்ம ட்ராயிங்லாம் போட்டு வரல. அந்த மாதிரி டயக்ராம் எல்லாமே வந்துட்டு இதில் ஃபுல்லாகவே ஒரே பிடிஎஃப் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்கிறது எல்லாமே இம்பார்ட்டனாக எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரு பிடிஎஃப். பாருங்க இந்த மாதிரி கருப்பாக இருக்குங்க. பாருங்க கைஸ், நான் தான் கைஸ் பண்ணியிருக்கேன். அப்பா நினச்சி பண்ணிட்டேன் கைஸ். தப்பா நினச்சிக்காதீங்க, பண்ணிட்டேன். த்ரிஷூல் பாருங்க கைஸ், ஃபஸ்ட்டு சப்பாத்தி சாக்கா இருக்கிற ஃபஸ்ட்டு சப்பாத்தி. செகண்ட் சப்பாத்தி கைஸ். ஆமாம், கையில் எடுத்து போடுவாங்க கைஸ். ஸோ வந்து பபுள்ஸ் என்னென்னா எடுத்துக்கணும்னு சொல்லிட்டுக்கிறாங்க கைஸ். நான் பபுள்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துக்கணும் ஓகேங்களா. பாருங்க பபுள்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ எடுத்துடணும் ஓகேங்களா. எடுத்துட்டு திருப்பிட்டு எண்ணெய் போடுவாங்க. இந்த மாதிரி எண்ணெய் போட்டு திருப்பிட்டு மறுபடியும் எண்ணெய் எடுத்து போட்டுருவோம் ஓகேங்களா. இன்னும் போடுவாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி திருப்பி நல்லா பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமான தெரியும். ஏமா சவுண்ட் வருது கிச்சனு. எங்க வேணால் இந்த மாதிரி வந்துச்சுன்னா தேர்டு சப்பாத்தி கைஸ் ஃப்ரைங் பண்ணுறேன். செகண்ட் சப்பாத்தி பாருங்க பபுள்ஸ் இன்னும் வரல. பாருங்க பபுள்ஸ் இன்னும் வரலன்னா எடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ ரைஸ் பபுள்ஸ் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும். எடுத்துட்டு எண்ணெய் போடணும் ரைஸ். எண்ணெய் போட்டு திருப்பிட்டு பபுள்ஸ் வந்துட்டு ஜல்தி எண்ணெய் போடணும். எண்ணெய் போட்டு மறுபடியும் எடுத்துட்டு $1,900 வச்சுக்கணும்.
அது துணியெல்லாம் போட்டுக்கிறாங்க எல்லாரும் இங்கே பாருங்க பபிள்ஸ் வந்துச்சு எத்தனை ஸ்டார்ட் பண்ணிட்டு பபிள்ஸ் வந்துச்சு போயிடும் பபிள்ஸ் வந்துச்சுன்னா எத்தனை அப்படி எண்ணெய் போட்டுக்கணும் புகை கைஸ் ஒன்றும் இல்லை புகை அதில் புகை வந்து ரொம்ப small guys. குள்ளையாக வரணும் அப்போ தான் எடுக்கணும் என் மம்மி சொல்லி கொடுத்துருவாங்க எப்படி எடுக்கணும் எடுத்துட்டு மறுபடியும் எண்ணெய் எடுத்து போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ண எவ்வளோ கஷ்டம் இல்லை தாய் திருப்பி போட்டு கொஞ்சம் கரெக்டாக இருக்குது ஆனாலும் பண்ணுறோம்ல அதான் அந்த பபிள்ஸ் வந்துச்சு பபிள்ஸ் எடுத்துட்டு இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும் பண்ணிட்டு திருப்பிட்டு போட்டீங்கன்னா அப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ரைஸ் இதெல்லாம் ரைஸ் அசால்ட் மேட்ரு ரைஸ் இதெல்லாம் எவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணியிருப்பாங்க பண்ண மாட்டேங்களா பாருங்க ஸோ கைஸ் லாஸ்ட்டாக ஒரு கம்ப்ளீட் இருக்குது
அது காமிச்சு நான் வீடியோ முடிக்க போகிறேன். அந்த இது கொழும்பு இதாக இருக்குங்க லாஸ்ட்டில். ஓகேங்களா, இப்படி பண்ணிவிட்டு சப்பாத்தி முடிஞ்சிச்சு கைஸ். அவ்வளோ கைஸ், இந்த vlog முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கேம் vlog பார்ப்போம். பாய்.